வனவிலங்குகளை தமது கேமராவில் பல விதமாய் படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றி புகைப்படத் துறையில் தனி முத்திரை பதித்து வரும் குஹாப்ரியா முத்துக்குமாரன் எனும் புகைப்பட கலைஞரின் கைவண்ணம் மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது. பேரா கிரேக்கில் உள்ள கம்புங் பொங்கோர் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலுள்ள தோட்டத்தில் உணவு தேடி வந்த 12 காட்டு யானைகளை நேரில் கண்டு புகைப்படம் எடுத்தது அவரின் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாகி உள்ளது. இயற்கை சூழலில் சுதந்திரமாக உலா வந்த அந்த யானைகளை அருகில் பார்த்து அவற்றின் தருணங்களை தமது புகைப்பட கருவியில் பதிவு செய்த அனுபவங்களை பர்னாமா செய்திகளோடு பகிர்ந்து கொண்டார் குஹாப்ரியா. சம்பந்தப்பட்ட யானைகள் குறித்து சமூக வலைதளத்தில் ஒருவர் பகிர்ந்திருந்த நேரலை காட்சியை கண்டதும் அவரை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு சென்றதாக குஹாப்ரியா கூறினார். தோட்டத்திற்குள் நுழைந்த அந்த யானைகள் அங்கிருந்த வாழை தோட்டங்களை பெருமளவில் சேதப்படுத்தியதுடன் குடியிருப்பு பகுதிகளுக்கு மிக அருகில் வந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்திலும் பதற்றத்திலும் இருந்தது தெரிய வந்ததாக அவர் கூறினார். அதேவேளை அந்த அரிய காட்சியை பல்வேறு கோணங்களில் புகைப்படமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தால் தமது கணவருடன் சம்பவ இடத்திற்கு சென்றதாகவும் அவர் தெரிவித்தார். ஸோ இன்னைக்கு நாங்கள் காலையிலே போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ஆக்சுவலி அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. நேற்று வந்துட்டு 12 யானையில் 4 யானையை அவங்க நல்லபடியாக ஏற்றி தமா நகரால் போய் விட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு மிச்சம் 8 யானையை ஏற்றிட்டு போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் காலையிலே அங்கே போயிட்டோம். ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ நாங்களே போயிட்டு அங்கே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த யானைங்க எல்லாமே யங் அண்ட் ஆல்சோ அடல்ட் யானைங்க தான் இருந்தாங்க. அங்கே எல்லாமே ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியாக இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த வனவிலங்கு இலாகா அதிகாரிகள் சிறப்பு வசதிகளுடன் கூடிய பெரிய லாரிகளை பயன்படுத்தி யானைகளை மிகுந்த கவனத்துடனும் பாதுகாப்புடனும் ஏற்றி அவற்றுக்கேற்ற இயற்கை வாழ்விட பகுதிக்கு இடமாற்றம் செய்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பையும் யானைகளின் நலனையும் ஒருங்கிணைந்து உறுதிப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கை வனவிலங்கு பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையே ஏற்படும் மோதல்களை குறைக்கும் முக்கிய முயற்சியாகும் எனவும் குஹாப்ரியா குறிப்பிட்டார்.